உறுதியான அதிமுக தாவேகா கூட்டணி இபிஎஸ் போடும் மாஸ்டர் பிளான். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட தாவேகா தமிழக அரசியல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல்ரெடி இந்த கட்சியில 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க. இதுவே 20%. இன்னும் சுற்றுப்பயணம், நடைப்பயணம், பிரச்சாரம், பொதுக்கூட்டம்னு எக்கச்சக்கமா இருக்கு. அவர் என்ன பேசினாலும் செய்தாலும் வெளிச்சம் போட்டு காட்ட சோசியல் மீடியா இருக்கு. இப்படி பல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதிமுகவில் தாவேகாவை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா ஸ்கெட்ச் போடுறதா சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக, தாவேகா, பாஜக கூட்டு சேர்ந்தாதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு. ஸோ விஜய்க்கு 80 சீட்டும் துணை முதல்வர் பதவியும் கொடுக்க ரெடியா இருக்காராம் இபிஎஸ். ஆனா விஜய் ரசிகர்களோ அவரை சிஎம் சீட்ல உட்கார வைக்கத்தான் பல 100 கோடி ரூபாய் சம்பளத்தையும் சினிமாவையும் விட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா. அவர் தனித்தே போட்டிடணும். பேட்லக் 2026 சிஎம் ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தாவது கிடைக்கும். அதை விட்டுட்டு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அவரை செகண்டரி ஆக்கிடும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம் விஜய் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். விஜயோட முடிவு என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.